ஒரு காலத்தில் ஒரு அழகான, அமைதியான சின்ன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு ஏழை விவசாயி தனது மனைவியுடன் சின்ன வீட்டில் வாழ்ந்து வந்தார். அந்த விவசாயியிடம் மிகவும் பிடித்த ஒரு வாத்து இருந்தது. அந்த வாத்து அவர்களுக்கு குடும்ப உறுப்பினரைப் போலவே. அதை அவர்கள் மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டார்கள். ஒரு நாள் காலை விவசாயி வழக்கம் போல வாத்தின் கூண்டுக்குச் சென்றார். அப்போது அவர் பார்த்த காட்சி அவரை ஆச்சரியப்படுத்தியது. அந்த கூண்டில் ஒரு சாதாரண முட்டை இல்லை, ஒரு பொன்னால் ஒளிரும் முட்டை. ஐயோ, இது என்ன பொன்னான முட்டையா? என்று விவசாயி ஆச்சரியமாகச் சொன்னார். முதலில் அது பொய் என்று நினைத்தார். ஆனால் அதை கையில் எடுத்தபோது அது உண்மையான பொன்னான முட்டைதான் என்று புரிந்தது. அவர் மகிழ்ச்சியுடன் அந்த முட்டையை சந்தைக்கு எடுத்துச் சென்றார். அதை விற்றபோது நல்ல தொகை பணம் கிடைத்தது. அந்த நாளிலிருந்து வாத்து தினமும் ஒரு பொன்னான முட்டை போடத் தொடங்கியது. விவசாயியும் அவரது மனைவியும் மிகவும் மகிழ்ச்சியாகினர். அவர்கள் பழைய வாழ்க்கை மாறியது. அவர்கள் வீட்டை சீரமைத்தார்கள், நல்ல உணவு சாப்பிட்டார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் தொடங்கினார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல விவசாயியின் மனதில் ஆசை மெதுவாக வளர்ந்தது. வாத்து தினமும் ஒரு முட்டைதான் போடுகிறது. அதற்குப் பதிலா அதன் உள்ளே நிறைய பொன் இருந்தா ஒரே நாளில் நாமெல்லாம் பணக்காரர்களா ஆகலாம் என்று அவர் யோசிக்கத் தொடங்கினார். அந்த யோசனை அவரது மனைவிக்கும் பிடிக்கவில்லை. ஆசை அதிகமானால் ஆபத்து வரும். நம்மிடம் இருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் என்று அவள் சொன்னாள். ஆனால் விவசாயி அந்த வார்த்தைகளை கேட்கவில்லை. ஒரு நாள் அவன் பேராசையால் ஒரு தவறான முடிவு எடுத்தார். அவர் வாத்தை எடுத்துக்கொண்டு இன்று எல்லா பொன்னையும் ஒரே தடவையில் எடுத்துவிடலாம் என்று நினைத்தார். அதன் பிறகு அவர் வாத்தின் வயிற்றைத் திறந்து பார்த்தார். ஆனால் அதற்குள் எந்த பொன்னும் இல்லை. அந்த வாத்து இறந்துவிட்டது. அதோடு பொன்னான முட்டைகளும் என்றென்றும் முடிந்துவிட்டன. விவசாயி மிகவும் வருந்தினார். என் பேராசைதான் என்னையெல்லாம் அழித்துவிட்டது என்று அழுதார். அவரது மனைவி அவரை சமாதானப்படுத்தினார். தவறுகள் வாழ்க்கையில் பாடம்தான். இனி நம்மை திருத்திக் கொள்வோம் என்று அவள் சொன்னாள். அந்த நாளிலிருந்து விவசாயி பேராசையை விட்டு உழைப்பையும் பொறுமையையும் கற்றுக்கொண்டார். அவர்கள் மீண்டும் எளிய, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். பேராசை பேரழிவை உருவாக்கும். பொறுமையும் நன்றியும்தான் நிலையான சந்தோஷத்தை தரும்.